மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான ஒரு ஹாலிவுட் வில்லனை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மார்வெல்ஸ்ல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கிற ட்ரெய்லர் மட்டுமே ஒரு படத்த பத்தி தான் பார்க்கலாம். இதுவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா டூம்ஸ்டே. டூம்ஸ்டே பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு ஹாலிவுட் ஃபேன்ஸ் இதுவரை எந்த ஒரு படத்துக்குமே வச்சது கிடையாது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த ஒரு டூம்ஸ்டே படத்துக்கு இருக்கு. எவ்வளோ எதிர்பார்ப்பு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்றாங்க இந்த ஒரு படத்துக்காண்டி. அவ்வளோ வெயிட்டிங்லயே வெறியாகுது அப்படின்னு சொல்லுவார்ல அஜித். அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த படம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவதார் இது கிட்டத்தட்ட 6, 7 மாசமா இந்த ஒரு படம் ஹைப்லயே இருக்கு. ரிலீஸ் ஆகணும்னா இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. ட்ரெய்லர் 2வது ட்ரெய்லர் விடுறாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆன படம் காணும். இப்போ நிறைய மார்வல் ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் டூம்ஸ்டே யார் அப்படின்னு. ஆனால் இன்னும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வெளிலேருந்து வரும்போது யாரா இந்த டூம்ஸ்டே ஏன்டா இவனுக்கு இவ்வளோ ஹைப் வைக்கிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இந்த டூம்ஸ்டே யாரு, இவர் எப்படி உருவானாரு, இந்த ஒரு படத்துல இவர் எப்படி இருக்க போறாரு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும். இப்போ நம்ம டூம்ஸ்டே இன்னைக்கு யாருன்னு பார்த்துடலாம். கிரிப்டோன் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர் தான் இந்த டூம்ஸ்டே. கிரிப்டோன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர்மேன் கேள்விப்படும்ல, இவரோட சொந்த கிரகம் தான் இந்த கிரிப்டோன். இந்த கிரிப்டோனில் இருக்கக்கூடிய சில உயிரினங்களோட டிஎன்ஏவில் ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட, அழிக்கவே முடியாத அளவுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு அரக்கன் அப்படின்னா இந்த டூம்ஸ்டேவை சொல்லலாம். இவனை எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற எவ்வளோ பெரிய சக்தி இவனை வந்து தாக்குனாலும் அதை எதிர்த்து சர்வே ஆகக்கூடிய அளவில் தான் இவனை தயாரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்கு, இவன் எப்படி அவ்வளோ அவ்வளோ அந்த அளவுக்கு இவன் சூப்பர் பவர் கொள்ளும் அப்படின்னா என்னென்ன பவர் இருக்குன்னு பார்த்தோம்னா, சூப்பர்மேன் இருப்பார்ல, அவ்வளோ அளவுக்கு இணையாக உள்ள பவர் வந்து இவனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒரு பவரும் இருக்கு. அதாவது ஒரு தடவை இவனை வந்து இப்போ நம்ம ஒரு தடவை ஒரு 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 வகையான இதில் வந்து இவனை கொண்டு நம்ம முயற்சி பண்ணி அவன் தப்பிச்சிருவான் எப்படியா இருந்தாலும். முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அந்த முயற்சியில் திரும்பி அவனை அதே மாதிரி கொல்லவே முடியாது. அதாவது இப்போ நீங்கள் டூம்ஸ்டே வந்து கொல்ல போறீங்க, கத்தியை வச்சு வயிற்றுல வச்சு குத்த போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அவர் தப்பிச்சிடுவார். அப்படியே தப்பிச்சு சிக்கிறப்பாயிட்டாரு. திரும்ப அந்த கத்தியை வச்சு நீங்கள் திரும்ப அவனை குத்தி கொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பவர் அவன்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட இன்னொரு சூப்பர் பவர் ஒன்று இருக்கு. இப்போ வந்து நம்ம அவனை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடிச்சு அவன் கை உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கை உடஞ்சாலும் தானாகவே எதுவுமே பண்ணாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற அளவுக்கு பவரும் அவன்கிட்ட இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவன்கிட்ட இன்னொரு சூப்பர் பவரும் இருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொன்னேன், சூப்பர்மேன் அளவுக்கு இணையான ஒரு சூப்பர் பவரும் இவன்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி டிசி அப்படிங்கிற ஒரு மூவி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அந்த ஒரு மூவியில் சூப்பர்மேனுக்கும் டூம்ஸ்டேவுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் டூம்ஸ்டேவும் சூப்பர் ஹீரோ அந்த அளவுக்கு தாக்குவார், அவரும் இவ்வளோ தாக்குவார். இவர் 2 பேருமே அப்படி ஒரு சண்டையை போட்டுட்டு கடைசியில் 2 பேருமே இறந்து போகிற மாதிரி படுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர்மேனை எதிர்த்த ஒரு சூப்பர் ஹீரோ தான் டிசியில் அவர் உருவாகியிருப்பார் டூம்ஸ்டே. இப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து இப்போ இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகாதாங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி, இன்னொன்று சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மிகப்பெரிய பிளாஸ்டெல்லாம் நடக்கும்ல, அணுகுண்டு வெடிக்கும், பல பாம்பு வெடிக்கும், இது எல்லாமே பயங்கரமாக இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம என்னம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக காயம் நடக்கும். எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ இருந்தாலும் அந்த இடத்துல நிற்கும்போது அவனுக்கு இது ஒரு சக்தி ஏதாச்சும் அவனை வந்து அது எதிர்க்கிற அளவுக்கு அந்த அந்த வெடிப்பு இருக்கும். ஆனால் இந்த டூம்ஸ்டே இந்த ஒரு வில்லனுக்கு மட்டும் எவ்வளோ பெரிய பிளாஸ்டாக இருந்தாலும், பில்டிங் பிளாஸ்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அவ்வளோ இல்லை உலகத்தையே அதிர்க்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் அங்கே நடந்தாலும் இவனுக்கு எதுவுமே ஆகாது. அதை எதிர்க்கக்கூடிய சக்தியும் இவனுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த டூம்ஸ்டேக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஹைப் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அயன்மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த ஒரு இந்த ஒரு அயன்மேன் கேரக்டர் நடிக்கக்கூடிய ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் தாண்டி இந்த டூம்ஸ்டேக்கு இவ்வளோ பெரிய ஹைப், இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டூம்ஸ்டே கேரக்டர் நடிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இ- இந்த இந்த மார்வல்ஸ் யூனிவர்ஸ்லேயே மிகப்பெரிய பணக்காரங்கள்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய அயன்மேன் கேரக்டர் நடிப்பார்ல, ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படிங்கிற இவர். இந்த அயன்மேன் கேரக்டர் நடிக்கக்கூடிய இந்த ஒரு இவர் எவ்வளோ வருஷமா அயன்மேன் கேரக்டர் நடிக்கிறாருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் தான் இந்த டூம்ஸ்டேவோட கேரக்டரையும் நடிக்கிறாரு. இப்படிங்கிற முக்கியமான காரணத்தினாலேயே இந்த டூம்ஸ்டேக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாம் ஓகே. இப்போ வந்து டூம்ஸ்டே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டூம்ஸ்டே எப்படி உருவானாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எப்படி சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த டூம்ஸ்டே மூவி எப்படா ரிலீஸ் ஆக போகுது? இந்த வாரத்துலையா, இந்த மாதத்துலையா, அடுத்த மாதமானு கேட்டிங்கன்னா இந்த மாதமே கிடையாது.
இந்த வருஷத்தோட கடைசி மாதம் இருக்கக்கூடிய டிசம்பர் 18ஆம் தேதி 2026வது வருஷம். இந்த நேரத்தில தான் இந்த ஒரு டூம்ஸ்டே மூவியும் ரிலீஸ் ஆகப்போகுது. அதாவது டிசம்பர் 18, 2026 இதில தான் ரிலீஸ் ஆகப்போகுது. இப்போ இதெல்லாம் ஓகே. இந்த டூம்ஸ்டே மூவில இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கேப்டன் அமெரிக்கா இருப்பாரு. அப்புறம் வந்து தார் இருப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படின்னா, நோவே ஹோம்ல இது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல அவரு தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் இருப்பாரு, ஆண்ட்மேன் இருப்பாரு, வண்டா மேக்ஸிமோஃப் இருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாங்சி இருப்பாங்க. இவங்க எல்லாமே தான் இந்த கிட்டத்தட்ட 6, 7 பேர் வந்து அதிகாரப்பூர்வமா இவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மெயினா நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பைடர்மேனோட கேரக்டர்ல டாக் டோபி மெக்வயர், அதாவது ஓஜி ஸ்பைடர்மேன் கேரக்டரை அறிமுகப்படுத்தின ஒரு ஸ்பைடர்மேன் இருக்கார்ல, ஸ்பைடர்மேன் உள்ள டோபி மெக்வயர் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இவர் தான் ஓஜி ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை ஸ்பைடர்மேன் இப்போ இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடிச்ச ஸ்பைடர்மேன் இருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளோ பெரிய ஸ்பைடர்மேன் இருந்தாலும் சரி, ஸ்பைடர்மேனுக்கு விதை போட்ட ஒருத்தர் இவர் தான். இவர் மாதிரி இவர் தான் ஸ்பைடர்மேனால இவர் தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய டோபி மெக்வயர் தான் இந்த ஸ்பைடர்மேன் இதில் நடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டோபி மெக்வயர் அயன் சூட் போட்டுக்கிட்டு இந்த டூம்ஸ்டேல நடிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன், அயன் சூட்டை அறிமுகப்படுத்தினது அயன்மேனு. அயன்மேனு அவர் காலகட்டத்தில் இல்லவே இல்லை. அப்புறம் இவருக்கு அயன் சூட் கிடைச்சிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது 2021 ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், இந்த ஒரு மூவி எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் டாக்டர் ஆக்டோ இருக்கார்ல, இவர் வந்து அந்த ஒரு காலகட்டத்திலேருந்து இந்த ஒரு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் வந்திருப்பார். அப்போது இவங்க டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கும் இவருக்கும் டாக்டர் ஆக்டோவுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் இவர் வந்து இந்த டாக்டர் ஆக்டோ வந்து இந்த ஸ்பைடர்மேன் போடக்கூடிய அயன் சூட்டர் அவரோட இதில் பார்க்கும்போது அந்த ஒரு டெக்னாலஜி பார்த்து அசந்து போயிடுவார். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் நல்லவராயிருவார். அதுக்கப்புறம் அவரோட காலகட்டத்துக்கு போயிடுவார். இவர் இந்த ஒரு அயன் சூட்டை உருவாக்கி டோபி மெக்வயர் கொடுப்பாரு, இது அப்படின்னு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் முக்கால்வாசி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அயன் சூட் போட்டுட்டு தான் டோபி மெக்வயர் நடிக்க போகிறாரு அப்படின்னு. இதுக்கு எல்லாமே பார்த்துட்டோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த டாக்டர் டூம்ஸ்டேல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நானும் இந்த படத்துக்கு அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கேன். சரி, இந்த ஒரு படத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா, எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? 100%க்கு எவ்வளோ 100%க்கு மேலே இந்த ஒரு படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? அதாவது நான் வந்து 1000% இந்த ஒரு படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறேன் ப்ரோ, அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன், செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ், மூவி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் பாய்.